தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி, ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ரெசிபின்னு கூட சொல்லலாம். இது தஞ்சாவூர் சைடு ரொம்பவே ஃபேமஸ். அசோகா அல்வான்னு சொல்லுவாங்க. இதை பாசிப்பருப்பு வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த ரெசிப்பியை எப்படி செஞ்சுருக்குறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய அல்வா ரெசிபி நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அல்வா ரெசிபின்னு ப்ளேலிஸ்ட்டு தனியாகவே க்ரியேட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். கொண்டக்கடலை வச்செல்லாம் சூப்பரான அல்வா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் வந்து 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்து வறுத்துருக்கேன். லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப பொன்னிறம்லாம் வர வேண்டியதில்லை. அந்த பருப்பு வந்து ஜஸ்ட்டு சூடானால் போதும். வறுத்துட்டு செய்யும்போது அல்வா வந்து ரொம்ப வாசமாக இருக்கும். அதனால தான் நம்ம வறுத்துட்டு செய்கிறோம். இதை வறுக்காமல் கூட செய்கிறதா இருந்தால் செய்யலாம். இதை கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு கழுவிடுங்க. கழுவிட்டு நம்ம குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். வறுத்ததுக்கப்புறம் கழுவிட்டு தான் நம்ம இதை சேர்க்குறோம். கண்டிப்பாக வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு செஞ்சால் வாசம் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 4 விசில் வச்சு எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசியும். ஒருவேளை நல்லா மசியலை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் தண்ணியை மட்டும் ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க. கரெக்டான அளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போது ஒரு பேனில் 50 கிராம் நெய் ஊற்றிருக்கிறேன். அந்த நெய்யில் நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு போட்டு வறுத்து தனியாக எடுத்துக்கலாம். அதே நெய்யில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, கோதுமை மாவை போட்டு அதிலையே அந்த நெய்யிலையே நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. 2 ஸ்பூன் மட்டும் போதும், ரொம்ப அதிகம் வேண்டியதில்லை. இது ஏன் நம்ம கோதுமை மாவு சேர்க்குறோம் அப்படின்னா, அந்த அல்வாவோட ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கோதுமை மாவு சேர்க்குறோம். பாசிப்பருப்பு வந்து ரொம்பவே ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சதுன்னு நமக்கு தெரியும். அதை சேர்த்து நம்ம அல்வாவாக செஞ்சு சாப்பிடும்போது இன்னுமே ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இது கல்யாணக்கார வீடு, ஹோட்டல்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக கிடைக்கும் இந்த அல்வா. சிலர் வந்து கலர் சேர்த்து செய்வாங்க. நம்ம இன்றைக்கி கலர்லாம் சேர்க்கலை, நேச்சுரலான கலரில் தான் நம்ம செய்கிறோம். இந்த மாதிரி நல்லா கோதுமை மாவை நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க. இதை வறுத்துட்டு அதே பாத்திரத்தில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பை அது கூட சேர்த்துடலாம். பாசிப்பருப்பு ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பால் வேணால் விட்டுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து அதெல்லாம் செய்யாமையே அல்வா வந்து ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 1/4 கப் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. அப்போ இலக்கமாக இருக்கும். இப்போ கோதுமை மாவும் பாசிப்பருப்பும் ஒன்றோட ஒன்று நல்லா கோட்டாகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் சுகர் வந்து 1/2 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் சுகர் எடுத்துருக்கிறேன். இந்த சுகர் உங்களுக்கு அதிகம்னு நினச்சா குறைச்சிக்கோங்க, குறைவுன்னு நினச்சிங்கன்னா அதிகப்படுத்திக்கோங்க. சுகர் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மிக்ஸ் ஆகுதுன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்த்துடலாம். சுகர் வந்து நான் 1 கப் எடுத்துருக்கிறேன். 1/2 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். இப்போ சுகர் எல்லாத்தையும் போட்டோன்னே சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகும். மெல்ட் ஆனோன்னே நல்லா தண்ணி விடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சம் இந்த சுகரை எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எந்த ஒரு ஸ்வீட் செய்யும் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதுக்கு நெய் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். சிலருக்கு நெய் நிறையா சேர்த்தா பிடிக்கும், சிலருக்கு வந்து கம்மியாக சேர்த்தா பிடிக்கும். அது உங்களோட டேஸ்ட்டை மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. ரொம்பவே சூப்பராக நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை போட்டு இறக்கிற வேண்டியதான்.
இந்த மாதிரி நல்லா மசிச்சு கொடுங்க. நம்ம வந்து இன்றைக்கி மிக்சியில் போட்டு அரைக்கலை. பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரக்சர் வந்து சூப்பராக வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா கலரி விடுங்க. அந்த சுகர் எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்துருச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு அது கூட சேர்த்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட அல்வா அட்டகாசமாக ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற அல்வா ரெசிப்பிகளையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.